குடோனுக்கு சென்றேன். அவளது கணவர் இல்லாத அந்த நேரத்தில் வழக்கம் போல குடோனில் பொருட்களை வைத்துவிட்டு போபா என்று அவள் கூறினாள். நான் அப்படியே செய்தேன். பின்னர் அவள் என் தொலைபேசி எண்ணை கேட்க நானும் கொடுத்தேன். அதன் பிறகு அவளாகவே அடிக்கடி என்னை தொடர்பு கொள்ள தொடங்கினாள். என்ன பண்ற, சாப்பிட்டியா என அன்பாக பேசி மெல்ல மெல்ல நெருக்கமானாள். ஒவ்வொரு நாளும் இரவு நேரங்களில் எங்களது உரையாடல் நீண்டது. ஒரு நாள் காலை அவள் போன் செய்து, நான் இருக்கிறேன், வரியா என்று கேட்டாள். நான் தயக்கத்துடன் குடோன் விஷயமாக பேச, அவளோ, உனக்காகத்தான் நான் எப்போதும் கதவை திறந்து வைத்திருக்கிறேன், நீதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று புதிராக பேசிவிட்டு போனை வைத்தாள். அடுத்த நாள் நான் குடோனுக்கு சென்றபோது அவள் அங்கே இருந்தாள். அவளது தோற்றமும் அவள் என்னிடம் காட்டிய நெருக்கமும் என்னை உறைய வைத்தது. எனக்கு பயமாக இருக்கிறது என்று நான் சொன்னபோது, நான் இருக்கிறேன், எதற்கும் பயப்படாதே, நான் உன்னை அழைக்கிறேன் என்று கூறி என் தயக்கத்தை உடைத்தாள். இருவருக்கும் இடையிலான ஈர்ப்பு எல்லைகளை கடந்தது. அந்த மங்கலான வெளிச்சத்தில் அவளது அழகில் மயங்கி நான் அவளை நெருங்கினேன். அவளது அணைப்பும் அந்த நேரத்து தீண்டல்களும் எங்களை வேறு உலகிற்கு அழைத்து சென்றன. நான் அவளை ஆழமாக நெருங்கிய போது, உன்னுடைய இந்த வேகம் எனக்கு பிடித்திருக்கிறது, நான் எதிர்பார்த்த அன்பும் அரவணைப்பும் உன்னிடம் கிடைக்கிறது என்று அவள் உணர்ச்சி வசப்பட்டு கூறினாள். முதன்முறையாக ஒரு பெண்ணுடன் இவ்வளவு நெருக்கமாக இருந்த அந்த தருணம் எனக்குள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. உனக்கு எதுவும் தெரியாது என்று நினைத்தேன், ஆனால் நீ என்னை ஆச்சரியப்படுத்தி விட்டாய் என்று அவள் என் காதருகில் கிசுகிசுத்தாள். அனைத்தும் முடிந்து கிளம்பும் போது அவள் சொன்னாள், என் வாழ்க்கையில் இருந்த ஏமாற்றங்களை நீ போக்கிவிட்டாய், எனக்கான தேவையை நீ சரியாக புரிந்து கொள்கிறாய், இந்த குடோன் நமக்கான இடம், நீ எப்போது வந்தாலும் நான் உனக்காக காத்திருப்பேன். நான் ஒரு புன்னகையுடன் அங்கிருந்து கிளம்பினேன். அன்று முதல் எங்களது இந்த ரகசிய உறவு மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு அழகான பிணைப்பாக தொடர்ந்தது. எங்கள் உறவு குடோனின் அந்த 4 சுவர்களுக்குள் ரகசியமாக தொடர்ந்தது. ஆனால் எந்த ஒரு ரகசியமும் காலப்போக்கில் ஒரு முடிவை நோக்கித்தான் நகரும். எங்களது இந்த கதையின் முடிவு 3 முக்கிய கட்டங்களாக அமைந்தது. நாங்கள் சந்திக்கும் போதெல்லாம் ஒரு விதமான குற்ற உணர்வும் அதே சமயம் ஒரு தீவிரமான ஈர்ப்பும் கலந்தே இருந்தது. அவள் என்னிடம் அடிக்கடி சொல்லுவாள், என் வாழ்க்கையின் வெறுமையை நீதான் நிரப்புகிறாய் என்று. நான் அவளுக்கு ஒரு ஆறுதலாகவும் அவள் எனக்கு ஒரு புதிய உலகமாகவும் இருந்தோம். ஆனால் ஒவ்வொரு முறை நான் குடோனை விட்டு வெளியே வரும்போதும் யாராவது பார்த்து விடுவார்களோ என்ற பயம் என் நிழல் போலவே என்னை தொடர்ந்தது. ஒரு நாள் அவளது கணவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அந்த சமயம் அவள் என்னிடம் பேசும் போதெல்லாம் மிகவும் சோகமாக இருந்தாள். அவர் என்னை தப்பாக நினைக்கவில்லை, ஆனால் நான் அவருக்கு துரோகம் செய்கிறேனோ என்று தோன்றினாள். ஒரு கட்டத்தில் அவளது கணவர் தன் தொழிலை வேறு ஒரு இடத்திற்கு மாற்ற முடிவு செய்தார். அந்த ஊரை விட்டே அவர்கள் கிளம்ப வேண்டிய சூழல் உருவானது. அவர்கள் கிளம்பும் முந்தைய நாள் நாங்கள் கடைசி முறையாக சந்தித்தோம். அன்று எங்களது நெருக்கத்தில் காமத்தை விட ஒரு விதமான கனத்த சோகம் அதிகமாக இருந்தது. அவள் என் கைகளை பிடித்து கொண்டு, உன்னை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன், நீ எனக்கு கொடுத்த அந்த தருணங்கள் என் வாழ்நாள் முழுவதும் என் நினைவில் இருக்கும். ஆனால் இனி நாம் சந்திப்பது சரியாக இருக்காது, என் குடும்பத்துக்காக நான் மாற வேண்டும் என்று உறுதியாக கூறினாள். நானும் அதை ஏற்றுக்கொண்டேன். சில உறவுகள் சேருவதற்காக உருவாவதில்லை, சில பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்காகவே வருகின்றன என்பதை புரிந்து கொண்டேன். அவள் ஊரை விட்டு சென்ற பிறகு அந்த பழைய குடோன் பூட்டப்பட்டது. நான் அந்த பக்கமாக போகும்போதெல்லாம் அங்கு நடந்த அந்த தருணங்கள் என் நினைவுக்கு வந்து போகும். இன்று அவள் எங்கே இருக்கிறாள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவள் கொடுத்த அந்த தைரியமும் எங்களுக்குள் இருந்த அந்த ரகசிய பிணைப்பும் என் இளமை காலத்தின் மறக்க முடியாத ஒரு பகுதியாக மாறிப்போனது.